ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பள்ளியூத்து பக்குவம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு ஃபுட் ஐட்டம் பார்க்க போகிறோம். பிசிபெல்லாபாத். என்னங்க பிசிபெல்லாபாத் அப்படின்னா பேரே இப்படி இருக்குதுன்னு யோசிக்கிறீங்களா? சும்மா பிஸியாக இருக்கிற ஷெட்யூலில் செஞ்சு பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, சும்மா சொன்னேங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெங்களூர் ஸ்டைல் பிசிபெல்லாபாத். பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸுங்க பிசிபெல்லாபாத் அப்படிங்கிறது. வேறு எதுவும் கிடையாதுங்க. நம்ம ஊர் சாம்பார் சாதம் தான், கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். பெங்களூர் ஸ்டைலில் இருக்கக்கூடிய பிசிபெல்லாபாத் அதை எப்படி நம்ம ஊர் ரேசன் பச்சரிசியில் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிசிபெல்லாபாத் செய்கிறதுக்கு நாம் துவரம்பருப்பு யூஸ் பண்ணுங்க. இந்த துவரம்பருப்புமே பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் துவரம்பருப்பு தான் நான் எடுத்திருக்கேன். 2 டம்ளர் பச்சரிசி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 1 டம்ளர் பருப்பு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பருப்பை வந்து வேக வைக்கணும். அதனால் நல்லா பருப்பை நல்லா அலசிடுங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த குப்பை, சின்ன சின்ன குச்சி அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் எடுத்துடுங்க. நல்லா பருப்பை அலசிடுங்க. அலசிட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு இறக்கி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் கொத்தமல்லி, வர கொத்தமல்லிங்க. அதுக்கப்புறமா துருவின தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 அல்லது 6 பீஸு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் நம்ம சேர்த்தணுங்க. அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு 4 வரமிளகா நான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துருங்க. வறுத்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இந்த ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து ஒரு 20 சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சின்ன வெங்காயத்தை போட்டு லைட்டாக ஒரு வதக்குங்க. கூடவே பெரிய சைஸ் தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி, சின்னதாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி அதையும் இதில் கட் பண்ணி போட்டுருங்க. இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணுங்க. அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நமக்கு தேவையான காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கேரட், ஒரு 3 பீன்ஸ் எடுத்தேங்க. ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, இது 3ஐயும் கட் பண்ணி இப்போ இது கூட சேர்த்துறேன். அது போக ஒரு 4 கத்திரிக்காய், அதையும் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். முருங்கைக்காய் கிடச்சா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். என்னென்ன காய்கறிகள் நீங்கள் வேணுமோ அதெல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து வதக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காயும் சேர்த்து இதில் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த காய் நல்லா வதங்கி வரணும். அதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த காயெல்லாம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம். அந்த பருப்பில் இந்த வதங்கின காயை எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த காயை சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக கொதி வர ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து அந்த புளி தண்ணியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பொடி அதை இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது போக இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துனோம். அதுக்கப்புறமா மறுபடியும் காய் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம். அப்போ சாதத்துக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வரும்பொழுது நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து நான் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் பருப்பு போட்டிருக்கேன். 2 டம்ளர் அரிசின்னு அளவு நான் சொல்லியிருக்கேன். அதனால் 2 டம்ளர் பச்சரிசி வந்து அலசிட்டு வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து போகிறேன். அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு பார்த்துக்கோங்க, பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. வந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்தணும். இப்போ பார்த்தோம்னா நம்ம 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கோம். பொதுவாகவே நம்ம 4 டம்ளர் தண்ணி சேர்த்துவோம். இதுலேயே வந்து ஒரு டம்ளர் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்குது. இருந்தாலும் நீங்கள் ஒரு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த சாதம் வந்து நம்ம குலைவாக வரணும், அதுக்காக. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா
நீங்கள் குக்கர் மூடியை போட்டுட்டு ஒரு மீடியமில் வச்சுக்கோங்க. குக்கர் ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 அல்லது ஒரு 4 விசில் விடுங்க. ஏன்னா நம்மளுக்கு சாதம் நல்லா குழைவாக வரணும், அதுக்காக. இப்போ நம்ம குக்கர் மூடியை போட்டுடலாம். குக்கர் விசில் வரட்டும். அதுக்குள்ளே இன்றைக்கான டிப் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி உங்களுக்கான டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அரிசி. இந்த ரேஷன் அரிசியை யூஸ் பண்ணால் சிலர் கொஞ்சம் ஸ்மெல் வரும் அப்படின்லாம் யோசிப்பீங்க. அந்த மாதிரி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான டிப்புங்க. நீங்கள் அரிசியை ஊற போடும்பொழுது கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த கல் உப்பையும் சேர்த்து ஊற போட்டுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா ஒரு 2 அல்லது ஒரு 3 தடவை அரிசியை நல்லா கழிஞ்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அந்த ரேஷன் அரிசியோடைய வாசனம் வராதுங்க. சூப்பராக இருக்கும். நல்லா நார்மல் அரிசி எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருக்கும். எந்த ஒரு வாசனமும் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டீம் விட்டுருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பாருங்கள், எல்லா காயும் நல்லா வெந்து, அரிசி எல்லாமே நல்லா வெந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மேலே கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கேன்னு யோசிக்காதீங்க. நீங்கள் கலந்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக போயிடும். ஏன்னா அடியில் சாதம் இதாக திக்காக இருக்கும். அப்போ இதை நீங்கள் கலந்து விடும்போது நம்மளுக்கு தேவையான அந்த கொழகொழப்பு தன்மையோட உங்களுக்கு சாதம் கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம தாளித்து கொட்டணுங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு, உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் எண்ணெயை விட்டுக்கலாங்க. ஆனால் நெய் விட்டிங்க அப்படின்னா நல்லா வாசனமாக இருக்கும். அதனால் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. லைட்டாக வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நடக்கடலை, வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது ஒரு 4 அல்லது ஒரு 5 ஸ்பூன் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து நம்மளுடைய சாதத்தில் கொட்டி நீங்கள் கலரிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய பிசிபெல்லாபாத் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மறுபடியும் செய்வீங்க. என்னங்க, பிசிபெல்லாபாத் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்களா? எப்பயுமே நீங்கள் நீங்கள் அவசரமாக கிளம்பணும், எங்கேயாவது போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஜஸ்ட் ஒரு லெமன் ரைஸோ இல்லை ஒரு தக்காளி சாதமோ அல்லது ஒரு புளி சாதமோ அந்த மாதிரி செய்வீங்க. இனிமேல் இதையும் கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பரான டேஸ்ட்லேயும் இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஃபுட் மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சசிகலா தினேஷ். பை.